ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜிமின் எஃப்எஃப் லேண்ட்லார்ட் அப்சஷன் பார்ட் 2. பாட்டிமா, ஜிமின் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு சோனுவும் மினியும் அப்படியே அரண்டு போய் கிடக்குறாங்க. ஐயோ ஐயோ, ஏதோ பிரச்சனையாக போகிறது. இந்த கிளவி, முட்டாள் கிளவி எதையோ சொல்லி சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏதோ சித்தர் சொல்கிறாருன்னு. இவனுங்கெல்லாம் படித்தவனுங்க தானே. இவனுங்கெல்லாம் பூம்பு மாடு மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. என் புருஷன் ஒரு கூமுட்டை பைய, அவன் கூட ஒன்று மண்டையாட்டலாம், நான் பொறுத்துக்குவேன். இந்த ஜிமின் பயங்கர விழிப்பாக இருப்பானே, அவனும் அதை நம்பிக்கிட்டு 16 வயசு தான் ஆகுது அந்த ஒயின் பொண்ணுக்கு. அம்புட்டு ஒரு அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பா. அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ண போகிறேன், 3 பிள்ளைங்களை பெற்றுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முட்டாள், அவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. அப்போ மினி சொல்கிறாங்க, ஏய் தெரியாதனமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு இப்போ தாண்டி நான் வருத்தப்படுறேன். இந்த ஜீன் எதுக்கெடுத்தாலும் போடுவான், எனக்கிட்ட மட்டும்தான் போடுறான்னு நினச்சா குடும்பத்துக்கே போடுவான் போல். ஐயோ பாவம் அந்த பொண்ணு. ஒரு நாளும் நான் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க நான் விடமாட்டேன். ஒயினை மம்மி டாடி இல்லாத பொண்ணு. ஒரு நாளும் அந்த பொண்ணு இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, என்னன்னு தான் புரியலை. இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கூடாது அந்த பொண்ணு, ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சோனும் மினி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 8 months லேட்டர் ஒயின் தன்னோட 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கி தான் முடிஞ்சுது. ஸோ 1 monthக்கு ஹாலிடேஸ். அந்த ஊர் திருவிழா ஆரம்பிக்க போகிறது. ஸோ ரொம்ப ஜாலியாக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே, நான் புதுசாக ட்ரெஸ் எடுக்க போகிறேன், திருவிழா அன்னைக்கு புது ட்ரெஸ் தான் போட்டுக்க போகிறேன், என் பாட்டி சொன்னாங்க அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒயின். அப்போ ஒயினோட ஃப்ரெண்ட், நானும் தான் புது ட்ரெஸ் எடுத்துக்க போகிறேன், என்னோட மம்மி சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் விற்கிறவங்க வந்திருக்காங்களாம், இன்றைக்கி ஈவினிங் தான் வரப்போகிறதா உன் பாட்டிமா என் மம்மிக்கிட்ட சொன்னாங்களாம், அதனால எனக்கும் புது ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒயினோட ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமாம், என் பாட்டிமா எனக்கு நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்து இப்போவே சேர்த்து வைக்கணுன்னு தான் மாதத்தில் ஒரு நாள் துணி கடைக்காரவங்கள புது கலெக்ஷன்ஸை கொண்டுட்டு என் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். எதுக்காக நிறையா ட்ரெஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் ஃப்ரெண்டு. ஏன்னா நான் காலேஜ் போகிறேன்னா, இன்னும் 1 வருஷத்தில் நான் காலேஜ் போயிடுவேன். அந்த டைமில் போய் நிறையா ட்ரெஸ் எடுக்கணுன்னா அமௌண்ட் முன்ன பின்ன ஆகிடும்ல, அதனால தான் நல்ல ஐடியாவாக என் பாட்டிமா யோசிச்சு இப்போலேருந்தே ட்ரெஸ் சேர்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வெளியூரில் இருக்க பொண்ணுங்க, ஏன் பக்கத்து கிராம பொண்ணுங்க கூட மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறாங்க. நீ கூட இங்கே வந்த புதுசில் அழகழகான ஷார்ட் ட்ரெஸ்லாம் போட்டிருந்த. நம்ம ஊருக்குன்னு தான் ஒரு ஜமீன்தாரம்மா இருக்காங்களே, அந்த மோனா பாட்டி, அப்பா நல்லா மிமிக்ரி பண்ணிக்கிட்டு எந்த பொண்ணுங்களையும் மாடர்ன் ட்ரெஸ் போட விடுறதில்ல, நைட்டி கூட போடக்கூடாதான். அதனால் ப்ளவுஸு, ஐயோ இன்ஸ்கர்ட்டு, அப்புறம் அதுக்கு மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு ஸ்கர்ட்டு, ஹாஃப் சாரீ, லொட்டு லொசுக்குன்னு வாங்குறதுக்கு எங்கே போகிறது பணத்துக்கு, இப்போலேருந்தே சேர்த்து வச்சுக்கிட்டா தான் நானும் இந்த ஐடியாவை என் மம்மிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஒயினும் மினியும் ரேண்டமாக பேசிக்கிட்டு அமைதியாக தன்னோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜிமினோட பாட்டிமா தன்னோட தென்னந்தோப்புக்கு போயிட்டு இப்போ அழகாக ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வெயிலில். ஒயின் பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக நடந்து வந்தவங்க அப்படியே பவ் பண்ணுறாங்க. பாட்டிமா ஒயினை நோட்டீஸ் பண்ணதும் ஒயின் ஒயின் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு ஒயின் கிட்ட வந்துட்டாங்க. ஒயின் செல்லம், இப்படி வெயில் அடிக்குது, இப்படி நடந்து போகிற உச்சி வெயிலில் மயக்கம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வா பாட்டிமா கிட்ட கொடைக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியலை. ஐயய்ய, இந்த பாட்டிமா பயங்கரமாக கோபப்படுவாங்க, சரியான சிட்டுமூஞ்சி, ஆனால் ஒயின்கிட்ட இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னு குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஏய் மித்துன் பொண்ணு தானே நீ, என்னடி பா, நான் ஒயினை என் கொடைக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேன், நீ முன்னாடி நடந்து போ, 2 பேர் 3 பேர்லாம் கொடைக்குள்ளே வர முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் கிடுகிடுன்னு பாட்டிமா சொன்னதும் அங்கேருந்து போயிட்டாங்க. ஏன்னா பாட்டிமா அந்த வில்லேஜ்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடி. யாருக்கு பண கஷ்டனாலும் பாட்டிமா கிட்ட தான் போய் கேட்பாங்க. தன்னோட வீட்டில் இருக்க ஆட்களையே உருட்டி மிரட்டி வச்சிட்ருக்காங்களா. ஸோ கிராமத்தில் இருக்கவங்களே என்ன பாடுபடுத்துவாங்க பாட்டிமா. ஸோ பாட்டிமா கிட்ட முறைச்சிக்கக்கூடாதுன்னு அந்த 2 பொண்ணுங்களும் கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க. ஒயினப்போ பாட்டிமாவை பார்த்து, பாட்டி நீங்கள் உங்கள் பங்களாவுக்கு போகிறீங்களா, நீங்கள் கிளம்புங்க, நான் வேகமாக போயிடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்கூலுக்கும் நான் ஆஃப் சாரி வியர் பண்ண சொல்லியிருந்துருக்கணும். அழகாக அந்த ஷாலோட பல்லுவை எடுத்து நீங்கள் முகத்தை பொத்திக்கிட்டு அழகாக அந்த வெயிலில் நடந்து போயிருப்பீங்க. இந்த சுடிதாரையும் இந்த கோட்டையும் போட்டுக்கிட்டு எப்படி நடந்து போகிறது வெயிலில்? நீ வா, நான் அப்புறம் போய்க்கிறேன் வீட்டுக்கு. உன்னை உன் வீட்டில் விட்டு நான் என் வீட்டுக்கு போகிறேன். நீ வெயிலில் போனால் கருத்து போயிடுவேன், வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமாவை வைன் பார்த்துட்டு, என்னது ஸ்கூலுக்கும் ஆஃப் சாரி போட்டுட்டு போகிறதுக்கு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் ஜிமின்கிட்ட. ஜிமின் தான் ஒத்துக்க முடியாது, எல்லா ஸ்கூல்லையும் சுடிதார் தான் போடுறாங்க, சில ஸ்கூலில் பேண்ட் ஷர்ட்லாம் போடுறாங்க, அதனால் நம்ம ஸ்கூலில் சுடிதாராவது இருக்கட்டும், ஆஃப் சாரியெல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டான். சரி என் பேரன் சொல்கிறானேன்னு நானும் விட்டுட்டேன். ஆஃப் சாரி ரெடி பண்ணிட சொல்லிடுவா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வேணாம் பாட்டிமா, சுடிதார் தான் நல்லா இருக்குது, அதுவே இருந்துட்டு போகிறதோ அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சரி அம்மா, வா வா வா, உன் கையை கொடு, என் கையோடு சேர்த்து கோர்த்து பிடிச்சிக்கோ, உன்னை நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. இந்த லாஸ்ட் 8 மந்த்தாக வைன்கிட்ட பாட்டிமா நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க. எங்கே பார்த்தாலும் வைனை பிடிச்சிக்குவாங்க, கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் அங்கேருந்து போவாங்க. தன்னோட சுருக்கு பையில் ஹைட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்லாம் கூட வைனுக்கு கொடுப்பாங்க. ஸோ வைனுக்கு பாட்டிமாவை பிடிக்கும். ஸோ பாட்டிமா ஹேண்ட்ஸை கேட்டதும் வைன் உடனே தன்னோட ஹேண்ட்ஸை பாட்டிமா ஹேண்ட்ஸோட கோர்த்து பிடிச்சிக்கிட்டு, பாட்டி நீங்கள் எதுக்கு நடந்து போகிறீங்க, வண்டியில் எதுவும் வந்திருக்கலாம்ல, உங்ககிட்ட தான் 2-3 கார் இருக்குது, அப்படியே நடக்கிறீங்க, நல்ல வெயிலுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னந்தோப்புக்கு போனேன்னு சொல்லலாம், சும்மா ஹேயா அப்படி நடந்து வரலான்னு வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் நினச்சேன்னா என் பேரனுங்க தென்னந்தோப்புக்கே காரில் கூட்டிகிட்டு போயிடுவானுங்க, எதுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அப்படின்னு தான். நான் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா வைனை பார்த்து. வைனப்போ பாட்டிமாவை பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன பாட்டிமா, பயங்கர அழகாக இருக்கீங்க, என் பாட்டிமாவோட நீங்கள் தான் அழகுனா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, உன் பாட்டிமா கிளவி, அவளோட போய் என்னை ஒப்பிட்டுக்கிட்டு சின்ன பொண்ணுங்களை பார்த்து சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸை விட நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆமாம், ரொம்ப அழகு நீங்கள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை மாதிரி தான் நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பேசாமல் நான் என் சின்ன பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் என் நோட்டு எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு சீக்ஸே சவந்து போயிடுச்சு இதை கேட்டதும். என்ன பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்படியே வைனை சைடு ஐஸில் குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே, ஜிமீனுக்கு இவளை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதும் ஒரு செகண்டில் சீக்ஸ் எல்லாம் சவந்து போச்சே, ஒருவேளை வைனுக்கு ஜிமீனை பிடிச்சிருக்கோ, பிடிச்சிருந்தா ஜாலி, எனக்கு சுலபம் எல்லாமே அப்படின்னு பாட்டிமா சிரிச்சுக்கிட்டே, இல்லை ஜிமீனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன், நீ பார்க்க நல்லா அழகாக இருக்க, என்ன ஏஜ் தான் இடிக்குது, ஜிமீனுக்கு இப்போ 30 ஆகுது ஏஜ், உனக்கும் 16 தானே, அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி உன் வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்டிருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணு கேட்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஜிமீனை பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கெல்லாம் பிடிக்காது, அவங்க என்னோட கரஸ்பாண்டன்ட், ஸோ அவங்களுக்கு என்னையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு புரிஞ்சே போயிடுச்சு வைனுக்கு ஜிமீனை பிடிச்சிருக்கு, ஆனால் வெளியே சொல்ல தயங்குறாங்க அப்படின்னு. அப்போ கரஸ்பாண்டனாக இருந்தால் என்ன, கல்யாணம் பண்ணி குடும்பம் ஓட்டுறதுக்கும் கரஸ்பாண்டனாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, உனக்கு ஜிமீனை பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு, நான் ஜிமீன்கிட்ட சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதெல்லாம் இல்லை பாட்டிமா, எனக்கு சும்மா பிடிக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, இது என்னடி இது அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, அப்படியா, சும்மா பிடிக்கும்னா என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரஷ்ஷு, எனக்கு மிஸ்டர் பார்க் மேலே ஒரு க்ரஷ்ஷு, ஒரு பையனா எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி இருக்காங்க, அதுக்காக நான் அவ்வளோ பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அவர் இந்த ஊரோட லேண்ட்லார்டு, நான் சாதாரண பொண்ணு, என்னால் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் பாட்டி, அதெல்லாம் இல்லை, அவரை நான் மேரேஜெலாம் பண்ணிக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். ஓஹோ, அப்போ ஒயினுக்கு பிடிச்சிருக்கு. க்ரஷ்ஷுக்குச்சுன்னு சொல்கிறாளே அப்படின்னா என்ன, ஜிமின்கிட்ட போய் கேட்டு போடுறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வேக வேகமாக பாட்டிமா ஒயின் கூடயே நடந்து இப்போ ஒயினோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஒயினோட வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் மல்லிகை கடை வச்சுட்டு ஒயினோட பாட்டிமா வியாபாரம் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பாங்களா. இது ஆஃப்டர்நூன் டைம், ஸோ அந்தளவுக்கு ஆட்கள் யாரும் வரலை பொருட்கள் வாங்குறதுக்கு. ஸோ ஒயின் இந்த டைமில் எக்ஸாம் முடிச்சு வந்துடுவாங்க. அதுவும் இன்றைக்கி ஃபைனல் எக்ஸாம். ஸோ ஒயின் வந்ததும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டி. அந்த டைமில் ஒயினும் மோனா பாட்டியும் வர்றதை பார்த்துட்டு ஒயினோட பாட்டிமா கிடுக்கிடுன்னு கடையிலேருந்து கீழே இறங்கி வந்து, வணக்கம் ஜமீன்தாரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் பிங்கி, உன் பேத்தி வெயிலில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தா, பாவம் வெயிலில் கருத்து போயிட்டா, என்ன பண்ணுறது, அதான் வீட்டில் கொண்டு வந்து விடணும்னு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா, வீட்டுக்குள்ளே வாங்க, உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா எங்கேயும் யார்கிட்டையும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, அந்தளவுக்கு பேசவும் மாட்டாங்க. ஆனால் ஒயினை ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே போகணுங்கிற ஒரே நினப்போட, அப்படியா சரி நல்லா போடுவியா ஜூஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. அதுக்கு பிங்கி பாட்டிமா, நான் நல்லா போடுவேங்கம்மா, வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றது எனக்கு பெரிய மரியாதை, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா இவங்க வீட்டுக்குள்ளே வர்றத சைடில் இருக்க வீடுகளில் இருக்க அத்தனை பேரும் பார்க்குறாங்க. ஐயோ ஐயோ, ஜமீன்தார் அம்மாவே சரியான ரூடி, ஜமீன் ஐயா மாதிரி ஜமீன்தார் அம்மா யாரோட வீட்டுக்கும் போக மாட்டாங்க. ஐயோ, ஒயினோட வீட்டுக்குள்ளே போகிறாங்களே அவங்க, வாழ்வு தான் இவங்களுக்கு. எதுக்கு இவங்க போகிறாங்க, காரணம் இல்லாமல் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஜாடமாடையாக பேசிக்கிறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பிங்கி பாட்டிமா மோனா பாட்டிமாவையும் ஒயினையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. மோனா பாட்டிமா அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, அடேங்கப்பா என்னது இது, வெளியில் பார்த்தா டொக்கு வீடு மாதிரி இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே அரண்மனை மாதிரி இருக்குது, என்னது இது, கொஞ்சம் வசதியான ஆட்களோ நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமாவை பார்த்து மோனா பாட்டிமா. அதுக்கு பிங்கி பாட்டிமா, உங்கள் அளவுக்கெல்லாம் இல்லைங்க, சிட்டியில் என்னோடய பையன் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சுருந்தாங்க, நல்ல ஒரு வருமானம் அதிலேருந்து எங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு செட்டிலான லைஃப்பை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் சிட்டியில். எங்கள் போகாத நேரம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னோடய பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க, ஒயின் மட்டும்தான் என் கைக்கு கிடச்சா. ஸோ சிட்டியிலேருந்து என்ன பண்ணுறது, அதுவும் ஒரு பொன் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம், எதுவும் பிரச்சனைனா என்ன பண்ணுறது. ஸோ சொந்த பந்தங்களோட நம்ம கிராமத்துக்கே வந்துடலான் தான் எங்கள் சொந்த ஊரான இங்கேயே வந்துட்டோம். இந்த வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணேன், முதல்ல சின்ன வீடாக தான் இருந்தது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டை இந்த 8 மாதத்தில் கட்டி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃப்யூச்சரில் ஒயினை மேரேஜ் பண்ணி ஒயினோட ஃபேமிலி இங்கே வந்து தங்கும்போது மரியாதையாக இருக்கணும்ல, அதுக்காக தாங்கம்மா, மற்றபடி உங்களவுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப வசதியானவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா சரி சரி நல்லது, ஜூஸ் போடுறேன்னு சொன்னியே போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ இதை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா கிடுக்கிடுன்னு கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. ஒயின் அந்த டைமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீஸ் லென்த்துக்கு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அமைதியாக இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேர்ஸில். பாட்டிமா ஒயினை பார்த்துட்டு அப்படியே ஐஸே வைடாகி போச்சு. அப்பா சிலுக்கு தோற்று போய்டும் போலையே, என்ன அழகு, என்ன ஃபிகரு, ஐயோ ஆஃப் சாரியில தெரியணும் அந்த ஊருக்குள்ளே, கட்டளையே போட்டு வச்சுருக்கேன், இவன் என்ன அந்த வீட்டுக்குள்ளே எப்படி தெரியுறா அப்படின்னு தனக்குத்தானே பாட்டிமா நினச்சிக்கிட்டு குறுக்குறுன்னு ஒயினை தான் பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒயின் தன்னை மறந்து இந்த டிஷர்ட்டை வியர் பண்ணிக்கிட்டு மோனா பாட்டிமா லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்கன்னு மறந்து போய் வந்துட்டாங்களா. பாட்டிமாவை ஒயின் ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போதே நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐயோ அப்படின்னு எகெயின் மாடிக்கு ஓட பார்க்குறாங்க. ஏய் ஏய் எங்கே போகிற, இங்கே வா, நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ் உனக்கு, இங்கே வாடி சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. ஒயினப்பா தயங்கி தயங்கி பாட்டிமா கிட்ட வந்து, பாட்டி வீட்டை விட்டு வெளியில் போனால் நான் ஆஃப் சாரி தான் வியர் பண்ணிப்பேன், கஷ்டமாக இருக்குது, அதான் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பேரன் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அப்போ தான் ஒழுக்கமாக இருப்பாங்க என் வீட்டில்னு நான் நினச்சிக்கிட்டு, ஜிமின் எந்த பொண்ணையாவது பார்த்து லவ் பண்ணானா அந்த பொண்ணு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு இந்த ஊருக்கே கட்டளை போட்டு
ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ண வச்சேன். அப்படி இருக்கும்போது ஒயினை பிடிச்சிருக்கு என் ஜிமினுக்கு. இனி என்ன பிரச்சனை? ஒயின் நல்ல பொண்ணு, அவள் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தா எனக்கு என்ன? எனக்கு ஒயின் என் மருமகளாக வரணும். ஜிமினுக்கு பிடிச்ச பொண்ணு அவள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒயினை பார்த்துட்டு பாட்டிமா சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு இப்போ தான் அப்பாடின்னு இருக்குது. கிடுகிடுன்னு வந்து பாட்டிமா பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் பிங்கி பாட்டிமா மோனா பாட்டிமாவுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மோனா பாட்டிமாவுக்கு பிங்கி பாட்டிமா கொண்டு வர அந்த கிளாஸை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஆஹா என்ன இது மஞ்சள் கலரில் எதையோ கொண்டுக்கிட்டு வர்றா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆம்ரஸ், உங்களுக்காக இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்ரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடு அப்படின்னு சொல்லி ஒரே கல்ப்பில் மோனா பாட்டிமா அந்த ஃபுல் ஜூஸையும் குடிச்சிட்டு அப்படியே சைடில் கிளாஸை வச்சுட்டு, அப்புறம் ஒரு விஷயம் பேசணும், அதுக்காகவும் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்கி பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியலை. என்னங்கம்மா சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னையை பொறுத்தளவு. ஸோ அதனால தான் தைரியமாக உனக்கிட்ட அதை பற்றி பேசலான்னு வந்தேன். எனக்கும் இந்த ஊருக்குள்ளே ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குது, உனக்கு நல்லா தெரியும். என் வீட்டு அத்தனை சொத்தையும் என்னோட சின்ன பேரன் ஜிமினுக்கு எழுதி வச்சுட்டேன். சிட்டியில் 2 ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் என்னோட பெரிய பேரன்களுக்கு ஆளுக்கு ஒரு ஃபேக்ட்ரின்னு எழுதி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 4 மேன்ஷனை என்னோட மூத்த பேரனுங்க 2 பேருக்கும், அவன் பேர்லேயும் அவனோட பொண்டாட்டிங்க பேர்லேயும் அந்த 2 மேன்ஷனையும் எழுதி வச்சுக்கிட்டேன். முடிஞ்சு பார்த்தா. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கிற என்னோட எல்லா சொத்தையும் ஜிமின் பேரில் தான் எழுதி வச்சுருக்கேன். என் பங்களா கூட ஜிமின் பேரில் தான் இருக்குது. இந்த கிராமத்தில் 2 பண்ணை வீடு இருக்குது, அதில் ஒன்று என்னோட பெரிய பேரன்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் என்னோட கஜானாவில் இருக்க நகைங்க, எனக்குன்னு நான் தனியாக ஒதுக்கி வச்சுருக்க பேங்க் பேலன்ஸ் எல்லாமே ஜிமினுக்கு தான். அதெல்லாம் ஏகப்பட்ட கோடி சேரும். இம்பிட்டையும் என் ஜிமினோட பொண்டாட்டி தான் நாளைக்கு ஆண்டு அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பிங்கி பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் ஒயினுக்கு லைட்டாக புரியுது. ஒயின் கவனமாக மோனா பாட்டிமா என்ன சொல்கிறாங்கன்னு தான் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மோனா பாட்டிமா பிங்கி பாட்டிமாவை பார்த்து, புரிகிறதுக்கு என்ன இருக்கு? என் பேரனுக்கு வயசு 30, உன் பேத்திக்கு 16 தான் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, என் பேரனுக்கு உன் பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுப்பியான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஷாட்டில் பாட்டிமா திக்குன்னு இருக்குது பிங்கி பாட்டிமாவுக்கு. டக்குன்னு எழுந்து நின்றுட்டாங்க. ஒன்றும் புரியலை மோனா பாட்டிமாவுக்கு. பிக்கு பிக்குன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, மன்னிச்சுக்கோங்க, இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னோட பேத்திக்கு சின்ன வயசு பையனை நான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். 15 ஏஜுக்கு கிட்டத்தட்ட பெரியவர் ஜிமின் ஐயா. அப்படி இருக்கும்போது என்னால் அவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது. 1 வயசு 2 வயசு, அதிகம் போனால் ஒரு 5 வயசு தான். அதுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு என் பேத்தியை நான் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன். 2 ஏஜ் கேப் இருக்குது. 2வது, நீங்கள் பெரிய பணக்காரவங்க, எங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனுக்கு தான் நான் மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும் என் பேத்தியை. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் மாப்பிள்ளை வீட்டில். எல்லாத்துக்கும் மேலே ஜிமின் ஐயா கொஞ்சம் கோபக்காரரு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கோபக்காரரு. எல்லாமே அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லாட்டி கோபம் வரும். இந்த ஊரில் இருக்கவங்களே அவரை பார்த்து பயப்படுறாங்க. நல்ல மரியாதையான ஒரு பர்சன் தான், இருந்தாலும் அவர் கோபத்தை ஏன் பேத்தியால் ஹீல் பண்ண முடியாது. அதனால் ஐயாவுக்கு நீங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பிங்கி பாட்டிமா. அவ்வளோதான், டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க மோனா பாட்டிமா. திக்கு திக்குன்னு இருக்குது பிங்கி பாட்டிமாவுக்கும் ஒயினுக்கும். என்ன தைரியம் இருந்தா இந்த ஊரோட ஜமீன்தாரம்மானா நான் கேட்டு ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லுவியா? நீ எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு? ஏய் பிங்கி, இந்த ஊருக்குள்ளே நீ சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு நான் எட்ட குட்டுக்கணும். நானே வந்து என் பேரனுக்கு உன் பேத்தியை கொடுன்னு கேட்டால் வாயை பற்றிக்கிட்டு நீ பொண்ணை கொடுக்காம என்ன? ஆஹா, நான் கேட்டு ஒரு விஷயம் நடக்கலை, விட மாட்டேன், இருட்டி இருக்கு உனக்கு அப்படின்னு பயங்கரமாக ஷவுட் பண்ணிக்கிட்டு வேக வேகமாக பாட்டிமா தன்னோட அம்பர்லாவை ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க.
பயந்து போயிட்டாங்க பிங்கி பாட்டிமா. ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொன்னேன், இவங்க இப்படி கோபப்பட்டுக்கிட்டு போகிறாங்க. ஐயோ, ஒன்றும் புரியலையே. ஒயின் என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு பதட்டமாகுது. பாட்டி, எனக்கும் என்னன்னு தெரியல பாட்டிமா, திடீர்னு வந்தாங்க, என்னை பொண்ணு கேட்குறாங்க, என்னது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ஒயினும் பிங்கி பாட்டிமாவும் அமைதியாக லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மோனா பாட்டிமா வேகமாக அந்த வெயிலில் நடந்து இப்போ வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஜெமீன் இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாமா, ஸோ இயர்லியராகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே கோஷியா தன்னோட சோஃபாவில் சாஞ்சு தன்னோட 2 லக்ஸையும் டீப்பாய் மேலே வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ தான் ஜெமீனுக்கு ரோஸ் மில்க் போட்டு வந்து கொடுக்குறாங்க. மெய்ட்ஸ் கொடுத்ததும் அதை வாங்கி சிப் பண்ணிக்கிட்டே, வீட்டில் இருக்கவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. திருவிழாவுக்காக சில ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க மெய்டு. ஓகே, என் பாட்டி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இருக்கேன் அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. பாட்டிமாவோட இந்த க்ரையிங் வாய்ஸை கேட்டதும் ஜிமின் டக்குன்னு ஹேண்ட்ஸில் இருந்து ரோஸ் மில்க்கு சைடில் வச்சுட்டு எழுந்து நிற்கிறாங்க. அதுக்குள்ளே பாட்டிமா கிடுகிடுன்னு ஜிமின் கிட்ட வந்து, வழக்காக நான் பொண்ணு கேட்டு போனேன் அந்த வைனு வீட்டுக்கு. அவ இப்போ உன்னைய பிடிச்சிருக்கு கிரச்சுன்னு ஏதோ சொன்னா. அந்த நம்பிக்கையில் போய் அவங்க பாட்டிக்கிட்ட பொண்ணு கேட்டா, நீ வயசான கிழவன், உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டா. அவ 30 வயசெல்லாம் ஒரு வயசா? அது மட்டும் இல்லை, நீனும் உன் பேரன் உன் பேத்தி உன்னோட மருமக எல்லாரும் பொல்லாதவங்க. ஊரில் இருக்க ஏழைங்க கிட்ட வட்டிக்கு பணம் கொடுத்து அவங்கள விட்டு வட்டி காசை வாங்கி தின்னுக்கிட்டு திரியிறீங்க. உங்களுக்கு ஒரு நாள் நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், உன் பேரன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என் வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு என்னை திட்டுப்பிட்டு என் கணத்தில் அடிக்கிற மாதிரி வந்தா அந்த பிங்கி, நான் ஜாக போகிறேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று நல்லா பொய் சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க பாட்டிமா. அந்த டைமில் பாட்டிமாவுக்கு பேக் சைடில் இப்போ தான் ஷாப்பிங் முடித்து வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பாட்டிமா சொல்கிறத கேட்டுட்டு, ஐயோ என்ன மம்மி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு ஜிமினோட மம்மி பாட்டிமா கிட்ட வந்துட்டாங்க. பாட்டிமா அப்போ அப்படியே சைடு ஐஸில் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயோ இதுங்க வந்துடுச்சு, எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, என் மருமகளே பெரிய அவமானம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு அழுகுறாங்க. மினிக்கும் சோனுக்கும் பாட்டிமா மேலே பயங்கர டவுட்டு. ரீசன், பாட்டிமா அழுகிறத நம்பலை 2 பேரும். மினி சொல்கிறாங்க சோனுக்கிட்ட, இந்த கிழவியை யாராவது அவமானப்படுத்த முடியுமா? இவ ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுற அந்த கிழவி. இந்த கிழவி பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போடுவாங்களே, போச்சு. எதுக்கு இப்படி ஊழ விட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே, யாரோ அடித்தாங்க கிடிச்சாங்கன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ சோனு சொல்கிறாங்க, இந்த கிழவி ஏதோ ஒரு திருட்டு வேலையை பார்த்துருக்கு, அது ஆசை நிறைவேறலை, ஸோ ஏதோ ஒரு குட்டி கலட்டா பண்ணி அது என்ன நினைக்கிதோ அதை அடைஞ்சிக்கணும்னு நினைக்கிது. எனக்கு நல்லா புரியுது. இந்த வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் முடிய போகிறது. இந்த கிழவியை பற்றி நம்மளுக்கு தெரியாதா என்ன? கிட்ட வா, என்ன தான் அந்த கிழவி சீன் போடுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோனுவும் மினியும் கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் ஜிமேன், மம்மி நகர்ந்து போங்க, உங்களை அடிக்கிற மாதிரி அந்த வைனோட பாட்டிமா ஹேண்ட்ஸை தூக்குனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த ஜமீன்தார் அம்மாவோட இத்தனை வருஷ வாழ்க்கை பயணத்தில் இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே கிடையாது. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா அழுகுறாங்க பாட்டிமா. பாட்டி, என்ன தான் நடந்ததுன்னு எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாட்டிமா அழுக ஜிமினுக்கு கோபம் ஹைப் ஆகுது. பாட்டிமா அப்போ, இந்த ரோஸ் மில்க் குடிச்சிக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமினுக்கு கொடுத்த ரோஸ் மில்கை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து அப்படியே கடகடன்னு அதை சிப் பண்ணிவிட்டு, அப்போ துக்கம் தொண்டையே அடைச்சிடுச்சு, இப்போ தான் அடைப்பட்டதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, நான் சொல்கிறேன் அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. பாட்டி, எதுக்கு தான் அழுகுறீங்க, விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமி.
அது நான் தென்னந்தோப்புக்கு போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ ஒயின் வந்துக்கிட்டு இருந்தா. இன்றைக்கி அவளுக்கு கடைசி பரீட்சையாமே, வேகாத வெயிலில் வந்துக்கிட்டு இருக்காளே பாவம் அப்படின்னு என்னோட கொடையை அவளுக்கு பிடிச்சி வானு கூட்டிகிட்டு போனேன் அவங்க வீட்டுக்கு. அப்போ ஒயின்கிட்ட நான் கேட்டேன், எங்கள் ஜிமீன் உனக்கு பிடிக்குமா என்ன ஏதுன்னு. அப்போ உன்னைய அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொன்னாவ, நீ அவளுக்கு சிப்ஸாமே. அப்படி தான் அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னான். நீ அவளுக்கு சிப்ஸா உன்னைய பிடிக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னான். நான் ஒன்றும் புரியாமல் சரி உங்கள் பாட்டிக்கிட்டே போய் கேட்கலான்னு அவங்க வீட்டுக்கு போனேன். பச்சை தண்ணி கூட எனக்கு கொடுக்கல. ஜமீன்தாரம்மா வந்திருக்கே இதை குடிங்கம்மா அப்படின்னு சும்மா வீட்டுக்குள்ளே கூட்டி போய் உட்கார வச்சு, காரணமே இல்லாமல் உங்கள் சின்ன பையனுக்கு வயசாகி போச்சு கல்யாணம் பண்ணலையான்னு எனக்கிட்ட கேட்டோம் அந்த பிங்கி கிளவி. நான் சொன்னேன் உன் பேத்தியை வேணா கட்டி கொடு, உன் பேத்தி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உனக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லலை, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவ்வளோதான். பொங்குன்னு போக்கிட்டேன் அந்த கிளவி எனக்கிட்ட. நான் பயந்து குடியாந்துட்டேன். அந்த கிளவி என்ன தெரியுமா சொன்னா, உன்னோட பேரனுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, அவன் கிளவனா போயிட்டான். என் பேத்தியா கிடச்சா உனக்கு? என் பேத்திக்கு 11 வயசு தான் ஆகுது. நாங்கள் 20 வயசு பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டா. போச்சு எல்லாம் போச்சு. ஆசைப்பட்ட அந்த ஒயின் உனக்கு கிடைக்க மாட்டா. எனக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. ஜிமீன் பாட்டிமா மேலே இருக்க அபரீதமான அன்பில் பாட்டிமா சொல்கிறத உண்மைன்னு நம்புகிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, அந்த வாயினத்துக்கு என்ன சொன்னா, பார்த்துக்கிட்டு கம்முன்னு நின்னாளா அப்படின்னு சொல்கிறாங்க. நின்னா அவள் சொன்னா நீ அவனுக்கு சிப்ஸா என்னமோல சொன்னான். ஆமாம் அதை தான் சொன்னான். அப்படி இருக்கும்போது உன்னை பிடிச்சிருக்கு ஆனால் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவளுக்கு சிப்ஸா, என்ன திமிர் இருந்தா அப்படி என்னைய சொல்லுவா? ஓ காட். பாட்டி இப்போவே கிளம்புங்க, அங்கே நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு அழுகிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி ஜிமீன் யாரை பற்றியும் கவலைப்படாமல் பாட்டிமாவை இழுத்துக்கிட்டு வேகமாக பங்களா விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜிமீனோட மம்மியும் டேடியுமே ஐயோ ஏதோ பிரச்சனையாக போகிறது அப்படின்னு வேகமாக ஜிமீன் பின்னாடி போகிறாங்க. ஆரமும் சின்னும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் இல்லை. இவங்கெல்லாம் போகிறத பார்த்துட்டு மினி சொல்கிறாங்க, ஏ சோனு வா நம்மளும் போகலாம். இந்த கிளவி போய் சொல்கிறா, இந்த குருடன்களுக்கு அது புரியவே புரியாது. கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து இந்த கிளவிக்கு என்ன தேவைனாலும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அதை அடைஞ்சுக்கும். இந்த கிளவி எத்தனை முறை என்னோட புருஷனும் உன்னோட புருஷனும் நம்மளுக்கு அட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாம் அந்த கிளவிக்கிட்ட நம்ம தேவையில்லாமல் பேச போய் கிளவிக்கு கோபம் வந்து நம்மளை போட்டு கொடுத்தது தான் பொய்யா. இப்போ அந்த ஒயின் பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு, அவள் வீட்டுக்கு போய் இந்த கிளவி ஏதோ பண்ணியிருக்கா. அந்த வீட்டில் இருக்கவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கிளவிக்கு தாங்க முடியலை. இந்த கிளவி பயந்து அழுகிறாளா? நம்ப முடியுதா உன்னால்? ஏதோ திருட்டு வேலை, வா டக்குன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி சோனுவை கூட்டிகிட்டு ஜிமீனோட மம்மி டேடி காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. ஜிமீன் தன்னோட மம்மி டேடி வரதை பற்றி கவலைப்படலை. ஜிமீன் ஃபஸ்ட்டே பாட்டிமாவை காரில் உட்கார வச்சுட்டு நேராக ஒயினோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமாவும் ஒயினும் பேசிகிட்ருக்காங்க. பாட்டிமா ஒயின்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஜமீன்தார் அம்மாவுக்கு எவ்வளவு குசும்பு இருக்கும். அவங்க சின்ன பேரனுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 25, 26 மாதிரி இருந்தாலும் ஏஜ் 30 ஆகுது. அவருக்கு போய் உன்னைய பொண்ணு கேட்டால் என்ன திமிரு? நீ சின்ன பொண்ணு, உன்னைய அவருக்கு பொண்ணு கேட்கலாமா? நான் கஷ்டப்பட்டு உன்னைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல மனுஷனுக்கு பார்த்து உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு உன்னை என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஜிமீன் ஐயா பயங்கர கோபக்காரரான். ரெண்டாவது தான் பாட்டிமா என்ன சொன்னாலும் அதை தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்பாராம். எல்லாத்துக்கும் மேலே பாட்டிமாவோட செல்ல பேரன் அவர். எக்ஸ்ட்ரீம் அரகண்ட். அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு உன்னைய மேரேஜ் பண்ணி கொடுத்து அந்த பாட்டிமா உன்னைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உன்னைய தொந்தரவுப்படுத்துறதுக்கா? ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. சீக்கிரம் நீ படித்து முடிக்கணும், ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு ஒயின் சொல்கிறாங்க, பாட்டி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்னை திட்டக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியலை. என்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை பாட்டிமா,
20 வயசு டிஃப்ரென்ஸில் கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. எனக்கும் மிஸ்டர் ஜிமின்ஜிக்கும் 14 ஏஜ் தானே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு உண்மையிலே அவரை பிடிச்சிருக்கு. நான் காலேஜெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவரை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பாட்டிமாக்கிட்ட மேரேஜ் எனக்கு படிப்பு முடிஞ்சதும் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வசதியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஜிமின்ஜியை வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பாட்டிமா. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம்ஸ் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ரொம்ப அன்பாக என்கிட்ட பேசியிருக்காரு. மற்றவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் முறைச்சிக்கிட்டுலாம் என்கிட்ட பேசலை. ரொம்பவே கேஷுவலாக தான் பேசியிருக்காரு. ஏன்னு தெரில பாட்டிமா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்குது. அம்மு, என்னடி சொல்கிற நீ? 16 தானே ஆகுது உனக்கு ஏஜ். அப்படி இருக்கும்போது 30 ஏஜ் ஆம்பளை உனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் பாட்டிமா. எனக்கு பிடிச்சிருக்கு அவரை. ஏன்னெலாம் எனக்கு தெரியாது. அவர் பார்க்குறதுக்கு தட்டி மாதிரியாக இருக்கார், சின்ன பையன் மாதிரி தான் இருக்கார். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு பாட்டி. நீங்கள் எகைன் அந்த மோனா பாட்டிமா வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்டாங்கன்னா நீங்கள் என்னை ஜிமின்ஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு வைனோட இந்த ஆசையான வார்த்தையும் அவங்களோட ஐஸில் இருக்கக்கூடிய ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஏக்கத்தையும் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ பாட்டிமா டக்குன்னு எழுந்து வைன் பக்கத்தில் வந்து உட்காந்து, இதை நீ முதலையே சொல்லியிருக்கக்கூடாதாமோ. அடடா, சரி விடு. ஜமீன்தாரம்மா எகைன் என்கிட்ட வந்து பேசும்போது நான் வந்து என் பேத்தி உங்கள் பேரனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க சம்மதம்னு சொல்லிடுறேன். எந்த விஷயங்கள் எப்படி போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ லீட் பண்ணணும். நீ ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இதே ஊருக்குள்ளே தான் இருக்க போகிற. ஸோ ஜமீன்தார் வீட்டில் நீ இருந்தாலும் எப்போ வேணாலும் நான் உன்னை வந்து பார்க்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதம்மோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. பாட்டிமா அப்போ, வைனா யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க, காலிங் பெல் இருக்குது, அது தெரியலை பாரு அவங்களுக்கு, போய் கதவை திறந்து விடு யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா தன்னோட ரூமுக்கு போகலான்னு எழுந்திருக்கிறாங்க. அந்த டைமில் வைன் கிடுகிடுன்னு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே பயங்கரமான ஷாக் வைனுக்கு. அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் ஜிமின் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜிமினை பார்த்துட்டு கரை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி, என்ன திமிரு இருந்தால் என்னைய பார்த்து நீ சிப்ஸுன்னு சொல்லியிருப்ப, வெக்கம் கட்டவளே. உண்மையிலே நான் உன்னை விரும்பினேன்டி. ஆனால் இப்போ நினைக்கிறேன் ஏன்டா உன்னை விரும்பினேன்னு. ஆனால் நீ என்னையை விட்டுட்டு எவனையும் மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கிட்டுக்கிட்டுன்னு லிவிங் ஏரியாவுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. பாட்டி, வைன் பாட்டி, எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க ஜிமின். பின்னாடியே மோனா பாட்டிமா கிடுக்கிட்டுன்னு வந்து, இங்கே தான் இருந்து என்னை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நீங்கள் எதுக்காக அழுகுறீங்க நான் இருக்கும்போது? வைன், உன் பாட்டியை கூப்பிடு அப்படின்னு அதட்டுறாங்க ஜிமின். பதறி போயிட்டாங்க வைன். ஒன்றுமே புரியல. அந்த டைமில் ரூமுக்கு போக எழுந்துருச்ச பிங்கி பாட்டிமா கிடுகிடுன்னு ஜிமின் கிட்டே வந்துட்டாங்க. ஜமீன்தார் ஐயா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக அப்படி ஷவுட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன திமிரு இருந்தால் நீங்கள் என் பாட்டிமாவை அவமானப்படுத்தியிருப்பீங்க, அடிக்க ஹேண்ட்ஸை தூக்கியிருப்பீங்க. யார் அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுத்தது? இந்த ஊருக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னா அதுக்கு என் பாட்டிமாவோட அனுமதி தேவை. அப்படி இருக்கும்போது என் பாட்டிமாவை அடிக்கிற அளவுக்கு யார் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவோட த்ரோட்டை பிடிச்சி அப்படியே கிடுகிடுன்னு தள்ளிக்கிட்டு போய் வாளில் அப்படியே சாத்தி நிற்க வச்சுட்டாங்க. பதறி போயிட்டாங்க பாட்டிமா. தம்பி அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. வைன் சும்மா இருப்பாங்களா? கிடுகிடுன்னு போய் ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அப்படியே ஜஸ்ட்டில் ஹேண்ட்ஸை கொடுத்து தள்ளி விட்டுட்டாங்க. 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டாங்க ஜிமின். பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? மிஸ்டர் பார்க், என்னது இது? என்னோட கரஸ்பாண்டன்னா என் பாட்டி என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்கள்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உங்கள் பாட்டியை என்னோட பாட்டி எப்போ அவமானப்படுத்தினாங்க, எப்போ ஹேண்ட்ஸை தூக்குனாங்க அடிக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே வைனை கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு, என் பாட்டி எப்போ போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறியா? என்ன திமிரு இருந்தால் நீ என் பாட்டி போய் சொல்கிறாங்கன்னு எனக்கிட்டே சொல்லுவேன் உன்னையா அப்படின்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறாங்க ஜிமின். வைனுக்கு பயமாக இருக்குது. டக்குன்னு 2 ஸ்டெப் பேக்கில் போய் நின்றுக்கிட்டாங்க வைன். அந்த டைமில் பிங்கி பாட்டிமா,
அப்பா என் த்ரோட்டு. இங்கே பாருங்கள் ஜமீன்தார் ஐயா, உங்கள் பாட்டிமா என் வீட்டுக்கு வந்து என்னோட பேத்தியை பொண்ணு கேட்டாங்க. ஏஜ் அதிகமாக இருக்குது, மன்னிச்சுக்கங்கன்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் நான் சொல்லலை. ஆனால் இவங்க என்னென்னமோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மோனா பாட்டிமா கிடுகிடுன்னு பிங்கி பாட்டிமா கிட்ட வந்து, ஏய், என்ன அடிக்கிறதுக்கு கையை வாங்கிவிட்டு என்ன என் பேரனுக்கிட்ட என்னை பற்றி பொய் சொல்கிற? ஜிமின் இவளை கல்யாணம் பண்ணி இப்போவே. நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது நடக்காமல் இருக்கக்கூடாது. உன் தாத்தா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கல்யாணத்தையே அவர் முடிச்சிருப்பாரு நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி. நீ என் தாத்தாச்சி என் புருஷன் மாதிரி இருக்கிறன்னு தான் உன் மேலே அன்பை கொட்டி நான் வளர்த்தேன். நான் ஆசைப்படுறேன், இப்போ எனக்கு அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினை பார்த்து பாட்டிமா திக்கு திக்குன்னு இருக்கு. இப்போ வைனுக்கு ஜிமினோட இந்த ஆங்கிரி ஃபேஸை பார்த்துட்டு பாட்டிமா இந்தளவுக்கு பொய் சொல்கிறாங்களேன்னு நோட்டீஸ் பண்ணும்போது அந்த டைமில் பிங்கி பாட்டிமா கிடுக்கிடுன்னு வந்து, எங்கே பாருங்கள் ஜமீன்தார் ஐயா, உங்கள் பாட்டிமா பொய் சொல்கிறாங்க. ரெண்டாவது, என் வீட்டு பிள்ளைய நீங்கள் மேரேஜ் பண்ணணுன்னா எங்களோட அனுமதி தேவை. உங்களை மாதிரி ஒரு கோவக்காரருக்கு நான் ஒரு நாள் என் பேத்தியை மேரேஜ் பண்ணி தரமாட்டேன். என் பேத்திக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ சொல்கிறேன், என் பேத்திக்கு உங்களை மேரேஜ் பண்ணி தரமாட்டேன்னா வைன் இவரை நீ மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் உடனே இல்லை, இவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு இன்னும் அசிங்கமாக இருக்குது. ஏய், இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிற இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. என் பாட்டி விருப்பப்பட்டுட்டாங்க. இந்த வைனை நான் மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். இவளுக்கு 16 தான் ஆகுது. 18 ஆகும்போது இவளை நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிவிடுவேன். இதுக்கு நீங்கள் 2 பேரும் சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலனாலும் சரி, என் பாட்டிமா இந்த கல்யாணத்து மேலே ஆசை வச்சுட்டாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது மட்டும்தான் என்னோட ஒரே லட்சியம். என்னைய உனக்கு பிடிக்கலையா? இதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. இங்கே பாரு, நீ ஒழுங்காக படித்து உன் டிகிரியையும் சரி உன் ஸ்கூலிங்கையும் சரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏன் தயவு வேணும். என் கிராமத்துக்குள்ளே யார் வந்தாலும் அது அவங்களோட ஓன் டிசிஷன். இந்த கிராமத்தை விட்டு வெளியில் போகணும்னா அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணும். இந்த கிராமத்துக்குள்ளே வந்து உட்காந்துட்டீங்கள, அப்படி இருக்கும்போது என் வீட்டை பகச்சிக்கிட்டு நீங்கள் இருந்துருவீங்களா? பார்த்துக்கிறேன். இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க 2 பேரும். வைனுக்கு 18th பர்த்டே என்னைக்கோ அன்னைக்கு அவளுக்கும் எனக்கும் மேரேஜ். இங்கே பாருங்கள் வைன் பாட்டி, நான் ரொம்ப கோபக்காரன், ரொம்ப மோசமானவன். என் பாட்டிமா வட்டிக்கு ஹேண்ட்ஸை தூக்குனவங்களை நான் சும்மா விட மாட்டேன். இவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் என் பாட்டிக்கிட்ட ஒரு நாள் போய் சொன்னேன். அந்த ஆசையில் வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. கொடுக்க பிடிக்கலைன்னா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. என் பாட்டியை அவமானப்படுத்துவீங்களா? இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் பேத்திக்கு புருஷனாக அது நான் மட்டும்தான். வேறு யாருக்காவது உங்கள் பேத்தியை கட்டி கொடுக்கணுன்னு நினச்சிங்க, உங்களையும் போட்டு தள்ளிடுவேன், உங்கள் பேத்தியும் போட்டு தள்ளிடுவேன். மைண்டேட். பாட்டே வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெமின் பாட்டிமாவை கூட்டிகிட்டு கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க. மினிக்கும் சோனுக்கும் நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. வைன் அவங்க பாட்டிமா 2 பேரும் சொல்கிறது தான் உண்மை. வைனுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பாட்டிமா ஏதோ சூழ்ச்சி பண்ணி ஜிமினுக்கு கோபத்தை உண்டு பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் எதுவும் பேச முடியல. அமைதியாக வைனையும் பாட்டிமாவையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு மினியும் சோனுவும் கிளம்பிட்டாங்க. ஜிமினோட மம்மியும் டேடியும் எதுவுமே பேசலை, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக ஜிமின் கூட கிளம்பிட்டாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் வைன் பாட்டிமாவை அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பாட்டி, எனக்கு பயமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த ஜிமின்ஜி எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போ பிடிக்கல. அவர் எவ்வளோ ஹார்ஷபிளாக நடந்துக்கிட்டார் நம்மக்கிட்ட அப்படின்னு அழுகிறாங்க. அம்மோ, இங்கே வந்ததே தப்பு போல அம்மோ. நான் தெரியாதனமாக அந்த கிராமத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அம்மோ. இந்த ஓனா ஜமீன்தாரம்மாவை எனக்கு தெரியும். நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் இவங்க கல்யாணம் பண்ணி வந்து ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அப்போவே பயங்கர சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் மிரட்டி உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு பையன்தான் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க இவங்களை பகைச்சிக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஐயோ, நான் பெரிய சிக்கலுக்குள்ளே உன்னை மாட்டி விட்டுட்டேன் போலையே.
இந்த ஜிமின்ஜி மாதிரியே தான் அவங்களோட ஹஸ்பண்ட் இருப்பார் பார்க்குறதுக்கு. இந்த ஜிமின் எந்த அளவுக்கு அவங்க பாட்டி மேலே அன்பாக இருக்காரோ அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அன்பாக இருப்பார். உண்மையிலேயே இந்த பாட்டிமாவோட ஹஸ்பண்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு இப்போ எனக்கு இந்த ஜிமினை பார்க்கும்போது. இந்த ஜமீன்தார் அவங்க தாத்தா மாதிரி வந்து பிறந்தது மட்டும் இல்லை, தாத்தா குணத்திலே வந்து பிறந்திருக்காரு. ஐயோ, இவங்கக்கிட்டையெல்லாம் நான் உன்னை மாட்டி விட மாட்டேன். நைட்டோட நைட்டாக இங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஒயின் சொல்கிறாங்க, பாட்டி நான் +2 முடிக்காமல் இங்கேருந்து போக முடியாது. என்னோடய சர்டிஃபிகேட்லாம் மிஸ்டர் ஜிமினோட ஸ்கூலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கிளம்ப முடியும்? நான் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு வெளியூர் படிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ, பார்க்கலாம், ஏதாவது நான் ஐடியா பண்ணுறேன். நீ சொல்கிறது போல் இந்த 1 இயரை முடிச்சுக்கிட்டு உனக்கு காலேஜில் ஏதாவது அட்மிஷன் போடுறேன்னு இந்த ஊரை விட்டு வெளியில் போயிடலாமோ அப்படின்னு ஒயினும் பாட்டிமாவும் முடிவு பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க சோஃபாவில். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை அர்மீஸ்.